தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்திக் கொண்டு நாட்டுப்பற்றாளர் அன்னை பூபதி அம்மாவுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டு தமிழின அழிப்பு, தமிழின படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை நெஞ்சிலே இருத்திக் கொண்டு இன்றைய இந்த நாளிலே போராளிகள் நலன்புரி சங்கத்தாலே நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சமகால அரசியலும் போராளிகளின் வகிபாகமும் என்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதத் தலைவர்களே, போராளிகளே, மாவீரர் பெற்றோர்களே, உரித்துடையோர்களே, பேராசிரியர்களே, அரசியல் ஆய்வாளர்களே, ஊடகவியலாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்ற தமிழீழ விடுதலைக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய கலைஞர்களே, அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கம். இன்றைய சமகால நிலையிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 வருடங்களாக கடந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே போராளிகளுடைய வகிபாகம் என்ன என்கின்ற ஒரு கருத்தியலை முன்னெடுத்தும் வரலாற்றின் வேர்கள் மற்றும் தேசத்தின் வேர்கள் விருதுகள் வழங்குவதனூடாக எமது தேசத்தினுடைய விடுதலைக்கு பங்களிப்பு செய்திருக்கக்கூடியவர்களை கௌரவித்தும் எதிர்வரும் இளம் சந்ததியினருக்கு அவர்களை அறிமுகப்படுத்தியும் இன்றைய இந்த நிகழ்வை போராளிகள் நலன்புரி சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதற்கண் போராளிகள் நலன்புரி சங்கத்துக்கு இந்த நல்ல ஒரு சிந்தனைக்கும் இந்த நிகழ்வு ஏற்பாட்டுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் தேசமாக திரள வேண்டும். தேசமாக திரள வேண்டும் என்று சொல்கின்றோம். ஆனால் நாங்கள் எவ்வாறு தேசமாக திரள்வது என்பதை பற்றி சிந்திப்பவர்கள் மிக குறைவு. சிலருக்கு சிந்திக்க தெரிந்திருந்தாலும் சிந்திக்க விரும்புவதில்லை. அவ்வாறு சிந்திப்பவர்கள் மத்தியிலே அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவது எப்படி? எங்களுடைய மக்கள் இன்று பல்வேறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளாலே திக்குமுக்காட செய்யப்பட்டு கொண்டிருக்கிற சூழலிலே நாங்கள் பல்வேறு தரப்புகளாக சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே எப்படி மக்களை ஒன்றாக தேசமாக திரட்டுதல், அதற்கு என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், எவ்வாறு செய்யலாம், எப்பொழுது செய்யலாம் என்ற அடிப்படையிலே சிந்திப்பதோடு கருத்துக்களை உருவாக்குவதோடு மட்டும் நின்றுவிடாது களத்திலே செயற்படுத்தி காட்டக்கூடியவர்கள், அதிலும் தாயகத்திலே தமிழீழத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொருவரும் தங்களால் இதற்கு என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து அதை செயற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காலகட்டத்திலே இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து இருக்கிற ஒரு சூழலிலே அரசியல் கட்சிகள் என்றாலே இவர்கள் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுயநலமாக தங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். இனத்துக்காக சிந்திப்பது கிடையாது. ஆக மிஞ்சி போனா தங்களுடைய கட்சியை எப்படி வளர்க்கலாம் என்று சிந்திக்கிறார்கள். அதை தாண்டி தமிழன் என்ற ஒரு அடிப்படையிலே சிந்திக்கின்ற தன்மை குறைவாக இருக்கக்கூடிய சூழலிலே மக்கள் இயக்கங்களாக, போராளிகள் கட்டமைப்புகளாக கட்சி அரசியலை கடந்து, சமய வேறுபாடுகளை கடந்து, சமூக ஏற்றத்தாழ்வுகளை கடந்து, பிரதேசவாதங்களை கடந்து நான் ஒரு தமிழன்,
தமிழின விடுதலைக்காக என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பவர்கள்தான் இன்று தேவையாக இருக்கிறார்கள். அந்த ஒரு பின்னணியிலே போராளிகளுடைய வகிபாகம் மிக முக்கியமானது என்று நாங்கள் கருதுகின்றோம். ஒரு உன்னதமான தலைவனுடைய வழிகாட்டலிலே, நெறிப்படுத்தலிலே, அந்த களத்திலே இனத்துக்காக, இன விடுதலைக்காக, தேச விடுதலைக்காக களமாடி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் தங்களுடைய வரையறைகளுக்குள்ளே நின்று கொண்டு என்ன செய்ய முடியும், இந்த தேசமாக திரளுதல் என்ற எண்ணக்கருவுக்கு எவ்வாறு பலம் சேர்க்க முடியும் என்று சிந்திப்போமாக இருந்தால், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் இருக்கிறது. இன்று தமிழீழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு செயற்பட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பது யதார்த்தம். அந்த ஒரு வகிவாகத்திலே போராளிகளுடைய நலன்புரிகளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதாக இருக்கட்டும், நலன்புரி என்று சொல்லும் பொழுது கூட வெறுமனே உதவிகளை செய்து கொண்டிராமல் தன்னுடைய குடும்பத்தை தானே வருமானத்தை ஈட்டி பார்க்கக்கூடிய தன்மையை உருவாக்குகின்ற, சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குகின்ற கட்டமைப்புகளை எங்களுடைய மண்ணிலே உருவாக்க வேண்டும். உலக அரங்கிலே என்ன யுத்தம் நடந்தாலும், எரிபொருள் தட்டுப்பாடு வந்தாலும், முன்னொரு காலத்திலே விடுதலை போராட்ட, ஆயுத போராட்ட காலத்திலே நாங்கள் எந்தவித வெளியுலக தொடர்புகளும் இல்லாமல் மிக குறைந்த வளங்களோடு எப்படி ஒழுக்கமாகவும் பண்பாட்டோடும் விழுமியங்களோடும் இந்த மண்ணிலே பல்வேறு சாதனைகளை படைத்து காட்டியிருக்கிறோம் என்பது நல்ல முன்னுதாரணம். இந்த வரலாற்றை எங்கட இளைய சமுதாயத்துக்கு, குறிப்பாக போராளிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வதனூடாக இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்வியலை முன்னெடுப்பதனூடாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி நாங்களே ஒரு பொருளாதார தற்சார்பு நிலையை அடைவதற்கான திட்டங்களை நிச்சயமாக முன்னெடுக்க முடியும். அதை போராளிகள் முன்னெடுத்தால் அதற்கு யாரும் எந்தவித தடைகளையும் இடப்போவது இல்லை. அதே போல அரசியலிலே, தேர்தல் அரசியலாக இருந்தாலும் சரி, தேர்தலை கடந்த மக்கள் இயக்க செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட திட்டங்களை எங்களுடைய மக்கள் மத்தியிலே, இளையோர் மத்தியிலே முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தேச விடுதலைக்காக தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேச விடுதலை பற்றிய அரசியல் விழிப்புணர்வுகளை மக்களுக்கு மக்களோடு மக்களாக கருத்தரங்குகள் ஊடாக அல்ல, திண்ணைகளிலும் பண்ணைகளிலும் வீதியோரங்களிலும் பட்டி தொட்டி எங்கும் மக்களோடு மக்களாக இணைந்து இதை கடத்தக்கூடிய உரிமையும் தகுதியும் தெளிவும் போராளிகளுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அப்படியான வகிவாகங்களை எங்கள் மக்கள் மத்தியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக எங்களுடைய விடுதலைக்காக தேசமாக திரள முடியும். அண்மையிலே தீவகத்திலே மாவீரர் நிறைவான மாமரவர் வெற்றி கிண்ணம் ஒரு சுற்று போட்டியை நடாத்தி இருந்தார்கள். கரப்பந்தாட்ட சுற்று போட்டி நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. போராளிகள் நலம்புரி சங்கமும் தீவக விருட்சம் அமைப்பும் இணைந்து முன்னெடுத்திருந்தார்கள். தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் மைதானம் எங்கும் அலங்கரித்திருந்தன. தமிழீழ விடுதலை கானங்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தன. அத்தனை அணிகளிலும் இருக்கக்கூடிய இளையோர்கள் இவற்றை பற்றி வந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு இப்படியான ஒரு அனுபவம் கிடைத்தது கிடையாது. ஆகவே விளையாட்டுக்கள் ஊடாக எவ்வாறு எங்களுடைய தமிழீழ விடுதலையை அடைவது, கலைகளூடாக போராட்ட காலத்திலே எத்தனை பாடல்கள், எத்தனை நாடகங்கள், எத்தனை தெருக்கூத்துக்கள், எத்தனை இலக்கிய படைப்புகள் இன்றும் அவை வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பலர் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இங்கும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் இன்னும்
பெரிய அளவிலே எங்களுடைய தாயகத்திலே முன்னெடுக்கப்பட வேண்டும். தமிழ் தேசியம் சார்ந்த பாடல்கள் ஓங்கி ஒலிக்க வேண்டும். படைப்புகள் வெளிவர வேண்டும். அடுத்த இளம் சமுதாயத்தை அடிப்படையாக வைத்து அவை வெளிவர வேண்டும். போராளிகள் நலன்புரி சங்கமும் அதிலே சில பாடல்களை, இருவட்டுக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவை இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும், மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் வெறுமனே விமர்சனங்களை மட்டும் முன்வைத்து எங்களுடைய இனத்தை முன்னோக்கி நகர்த்த முடியாது. ஒவ்வொரு கட்டமைப்புகளிலும் ஒவ்வொரு அமைப்புகளிலும் செய்யப்படக்கூடிய செயற்பாடுகளை வெளிக்கொண்டு வருவதன் ஊடாக அவர்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, ஏனைய அமைப்புகளுக்கும் ஏனையோருக்கும் அதனை முன்னுதாரணமாக தெரியப்படுத்துவதன் ஊடாகத்தான் எங்களுடைய ஒரு தேச எழுச்சியை முன்னெடுக்க முடியும். அந்த விதத்திலே இன்றைய இந்த விருது வழங்கும் நிகழ்வும் ஒரு மைல்கல்லாக நல்ல ஆரம்பமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி போராளிகள் நலன்புரி சங்கத்திற்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம்.